ஜீவ ஒளியில் போகிறேன் போகிறேன் நான் போகிறேன். மீட்பர் நடந்த பாதையில் போகிறேன் நான் போகிறேன். ஒரு வெண்ணங்கி ஒரு பொன்மூடி ஒரு வாத்தியம் ஒரு மேல் வீடு ஒரு ஜெய கோடி ஓயாயின்பம் எனக்குண்டு மோட்சத்தில். இயேசு என் ரட்சகர் பாவம் தீர்த்தார், கல்வாரி மலையில் கடன் தீர்த்தார். அவர் அன்பில் நான் மூழ்கி என்றும் பாடுவேன், வாழுவேன் ஜீவ ஊற்றில் வாழ்வேன். பாவிகள் நடுவில் போகிறேன் போகிறேன் நான் போகிறேன். மீட்பர் பின் சென்றால் ஜெயமுண்டு. போகிறேன் நான் போகிறேன். ஒரு வெண்ணங்கி ஒரு பொன்மூடி ஒரு வாத்தியம் ஒரு மேல் வீடு ஒரு ஜெய கோடி ஓயாயின்பம் எனக்குண்டு மோட்சத்தில். இயேசு என் ரட்சகர் பாவம் தீர்த்தார், கல்வாரி மலையில் கடன் தீர்த்தார். அவர் அன்பில் நான் மூழ்கி என்றும் பாடுவேன், வாழுவேன் ஜீவ ஊற்றில் வாழ்வேன். வீண் பக்திக்கார நகைத்தாலும் போகிறேன் நான் போகிறேன். பூரண அன்பு பயம் நீக்கும். போகிறேன் நான் போகிறேன். ஒரு வெண்ணங்கி ஒரு பொன்மூடி ஒரு வாத்தியம் ஒரு மேல் வீடு ஒரு ஜெய கோடி ஓயாயின்பம் எனக்குண்டு மோட்சத்தில். இயேசு என் ரட்சகர் பாவம் தீர்த்தார், கல்வாரி மலையில் கடன் தீர்த்தார். அவர் அன்பில் நான் மூழ்கி என்றும் பாடுவேன், வாழுவேன் ஜீவ ஊற்றில் வாழ்வேன். சிலுவை கொடியுடன் போகிறேன் போகிறேன் நான் போகிறேன். மீட்பரின் நேசத்தை காட்ட நான் போகிறேன் நான் போகிறேன். ஒரு வெண்ணங்கி ஒரு பொன்மூடி ஒரு வாத்தியம் ஒரு மேல் வீடு ஒரு ஜெய கோடி ஓயாயின்பம் எனக்குண்டு மோட்சத்தில். இயேசு என் ரட்சகர் பாவம் தீர்த்தார், கல்வாரி மலையில் கடன் தீர்த்தார். அவர் அன்பில் நான் மூழ்கி என்றும் பாடுவேன், வாழுவேன் ஜீவ ஊற்றில் வாழ்வேன். பரிசுத்த ஆவியால் இறைந்து போகிறேன் நான் போகிறேன். சுவர்க்கம் சேரு மட்டும் நீலைத்து போகிறேன் நான் போகிறேன். ஒரு வெண்ணங்கி ஒரு பொன்மூடி ஒரு வாத்தியம் ஒரு மேல் வீடு ஒரு ஜெய கோடி ஓயாயின்பம் எனக்குண்டு மோட்சத்தில். இயேசு என் ரட்சகர் பாவம் தீர்த்தார், கல்வாரி மலையில் கடன் தீர்த்தார். அவர் அன்பில் நான் மூழ்கி என்றும் பாடுவேன், வாழுவேன் ஜீவ ஊற்றில் வாழ்வேன். ஜூன் மாதத்தின் 28ஆம் தேதி வரைக்கும்
இந்த வருடத்தின் இந்த 179 நாட்கள் அவரே நம்மை ஆதரித்து வந்தார். அல்லேலூயா. அவரே நம்மை போஷித்து வந்தார். அல்லேலூயா. அவரே நமக்கு நல்ல உணவும் உடையும் உறைவிடமும் கொடுத்து கர்த்தர் நடத்தி வந்தார். ஆகிய அந்த ஆண்டவரை சில நிமிடங்கள் நாம் உளமாற மனமாற ஸ்தோத்தரிக்க இருக்கிறோம். ஆண்டவர் இதோ இந்த ஆராதனை ஆரம்பத்திலேயே நாம் ஆரம்ப ஜெபத்திலேயே அந்த வார்த்தையை கேட்டோம். தேவன் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். தேவன் நமக்கு தந்த அந்த இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்கிற ஒரு நேரம், தொழுது கொள்கிற ஒரு நேரம். ஆகிய நாம் எல்லாரும் ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே, இரட்சிப்பின் பாத்திரத்தை எழுதிக்கொண்டு நாங்கள் உம்மை தொழுது கொள்ள, ஆண்டவரே உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீரே எங்களை இந்த நாள் வரைக்கும் நடத்தி வருகிறீர். நீரே இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். நீரே இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து வந்திருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை சோதரிப்போமா? சோதரம் கர்த்தாவே, சோதரம் சோதரம். எல்லாரும் ஆண்டவரை சோதரிப்போம். இந்த 6 மாத காலங்களாக, இந்த 179 நாட்களாக நீர் எங்களுக்கு தந்த எல்லா ஈகபர நன்மைகளுக்காய் ராஜாவே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. நீர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய கிருபை பெரியது. நீர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய கிருபை பெரியது. அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு நாங்கள் நிலை நிற்பது உம்முடைய சுத்த கிருபை அப்பா. அல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் உம்முடைய ஆலயத்தில் வந்து, உம்முடைய ஜெப வீட்டில் வந்து ஒருவர் பார்த்து உமக்கு நன்றி சொல்லவும், உம்மை துதிக்கவும், உம்மை ஆராதிக்கவும் நீரே எங்களுக்கு இம்மட்டும் உதவி செய்திருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஆண்டவரை இந்த வேளையில் நாங்கள் கிருபையால் நிலை நிற்கிறோம். எங்கள் சுய பலம் அல்ல, எங்கள் சுய சாமர்த்தியம் அல்ல, இதோ எங்களுடைய பணபலன் அல்ல, தேவ கிருபை எங்களை இந்த நாள் வரைக்கும் எங்களை நிலைநிறுத்தி இருக்கிறது என்பதை உணர்ந்த பிள்ளைகளாய் கிருபையால் நிலை நிற்கிறோம். உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபை நிலை நிற்கின்றோம். எல்லாரும் கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை கிருபை கிருபை, ஆமென். தேவ கிருபை. ஓ ராஜா, உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கிருபை கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பேர் சொல்லி அழைத்தது, பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். துதிக்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், ஸ்தோத்திரம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்திய
நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை. ஆமென். நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் கட்டுகளை நீக்கியது. கிருபையால் நிலை நிற்கின்றோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை. காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை. காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஆமென். கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி என்னென்ன துன்பம் வந்தாலும் என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். ஆமென். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னார்? யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். ஆமென். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலை மிதித்து விட்டார். இயேசு காலாலை மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு நம்பத்தக்கவர் அவர் ஒருவர்தான். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே. உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. ஆமென். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே. தார்மாத காலம் உண்மையுள்ளவர் உங்களை என்னை நீர் நடத்துகிற ஒருவர்தானே. இயேசு நம்பிக்கை நங்கூரமாயிருக்கிறார். நல்ல மனம் மாறிட மன புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல. மனம் மாறிட மன புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாருமில்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாருமில்ல. தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே. தேவா தேவனே என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய். எல் ஷடாய் தெய்வமே சர்வ
மாத காலம் நம்ம எல்லா விதத்திலும் பெருக செய்த ஆண்டவரை நன்றியோடு கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. நம்பத்தக்கவர். இந்த 6 மாத காலத்திலும் அவர் ஒருவர் தான். எத்தனையோ மனிதர்களை நம்பி நம்பி நாம் தோல்வி அடைந்திருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். நாம் அவருடைய பொய்யான வார்த்தைகளை நம்பி நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் பல லட்சங்களை, வெட்கங்களை, அவமானங்களை அடைந்திருக்கலாம். ஆனால் நம்பிக்கையின் நங்கூரமாயிருக்கிற ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் செய்து வந்திருக்கிற நன்மைகள் அது ஏராளம் தாராளம். அல்லேலூயா. 1000 நன்மைகளை அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் செய்து வந்திருக்கிறார். அநேக நேரத்தில் நாம் ஒரு சில நம்ம வாழ்க்கையில் வந்த சில தீமைகளையே நினைத்து கொண்டு இருப்போம். என் வாழ்க்கையில் ஜனவரியில் இப்படி நடந்துச்சு, போன ஏப்ரலில் இப்படி நடந்துச்சு, போன மே மாதத்தில் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம கடந்த காலத்தில் நடந்த ஏதோ 1-2 தீமைகளை நினைத்து கொண்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் செய்த நன்மைகளை கணக்கிடும்போது அந்த தீமைகள் ஒன்றுமில்லை. அவர் செய்த நன்மைகளாகிய அந்த நிறைவுகள் வரும்போது இந்த குறைவுகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அல்லேலூயா. நாம் முறுமுறுப்பதற்கு ஒரு சில காரியம் இருக்கலாம். நாம் ஆண்டவரை சோத்தரிக்க 1000 காரியங்கள் இருக்கிறது. கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை சோத்தரிப்போமா. ஆண்டவரே, முறுமுறுப்பே அல்ல, சோத்திரத்தை, துதியை நமக்கு எப்பொழுது ஏறெடுக்க உதவி செய்யும். இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்க மனிதர்கள் எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தான் அப்பா. ஆக எங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் வரலாம். ஆனாலும் உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு குறைவில்லை. உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு நீ நிறைவே தருகிறீர். சிங்கக்குட்டிகள் தாட்சியானது பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நன்மை குறைவில்லாமல் எங்களை நடத்தி வருகிறீர். இது எங்கள் வாழ்க்கையில் வந்த குறைவு ஒரு டம்ளர் தண்ணியாக இருக்கலாம். ஆனால் நீர் செய்த நன்மைகளோ கடலளவு. அல்லேலூயா. கடலளவு நன்மைகளை நீ எங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டே இருக்கிறப்பா. இந்த ஆண்டவரே, சிறிய டம்ளர் அளவு இந்த குறைவை அந்த கடலில் நாங்கள் ஊற்றிவிட்டு நன்மையினால் நிறைந்திருக்க, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும் என்று சொன்னார் ஆண்டவர். எங்களை நீர் மட்டுமாய் பலப்படுத்தி திடப்படுத்தி நடத்தி வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 1000 நன்மைகளை செய்து ஒரு நல்ல எபினேசராய் எங்களை நடத்தி வந்திருக்கிறீரே அப்பா. அதை உணர்ந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த 6ஆம் மாதத்தின் இறுதி நாட்களில், இன்னும் 2 நாட்களில் நாங்கள் இந்த வருடத்தின் முதல் பாதியை முடிக்க போகிறோம் அப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட ஆண்டவரே, நீ செய்த நன்மைகள் ஏராளம் தாராளம். இதோ நல்ல எபினேசராய் எங்களை நடத்தி வந்தீர். பசும்புல் மேய்ச்சல்ல அமர்ந்த தண்ணீர் அண்டையில் எங்களை நடத்தி வந்தீர். நீர் எங்களுக்கு மட்டுமல்ல, எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கு உண்டான உள்ளும் புறமும் நீர் எங்களை அற்புதமாய் நடத்தினீர் அப்பா. அதற்காக உம்மை ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில் எல்லாரும் சொல்லுவோம். நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல. இன்னொரு விசை. நல்ல எபினேசர், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில். 1000 நன்மைகள், 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே,
சொல்ல வார்த்தையில்லையே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் எல்லாம் நம்மை நடத்தினாரே, அதை உணர்ந்து பாடுவோம். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை கரங்கள் நான் கண்டேன். வாழின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை நீங்கும் கரங்கள் நான் கண்டேன். வாழின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். இந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல தந்தாரே. இந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல தந்தாரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட இருபயம் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட இருபயம் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. நல்ல எபினேசர், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காலே சோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காலே சோத்திரம். ஆபத்திலே ஆரோத்துணையே பாதைக்கு நல்ல தீபமிலே. ஆபத்திலே அருத்துணையாய் இருந்தீரப்பா. பாதைக்கு நல்ல தீபமிலே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார், என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் பாதுகாத்தாரே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை
எங்களுக்கு முன்னின்று எங்களை மட்டுமாய் நடத்தி வந்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். நான் உங்களுக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் சொன்ன ஆண்டவர், தடைகளை நீக்கி போடுகிறவர், உங்களுக்கு முன்னே நடந்து போகிறார் என்கிற வார்த்தையின்படி நீர் எங்களுக்கு முன்னே மட்டுமாய் நடந்து சென்று தடைகளை மாற்றினவர். எங்களை தொடர்ந்து நடத்தும், எங்களை தொடர்ந்து நடத்தும், எங்களை தொடர்ந்து நடத்தும். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து நீர் பேசும், இடைப்படும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்கார்வோம். 102 சங்கீதம் 15 வசனத்தை ஒருவர் நாம் வாசிப்போம். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். கர்த்தர் சீயோனை கட்டி, கர்த்தர் நம்மை கட்டி எழுப்புகிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எழுப்பி நம்மை கட்டுகிற ஒரு தேவன். அவர் சீயோனை கட்டுகிறார், அவர் நம்முடைய குடும்பத்தை கட்டுகிறார், அவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் கட்டுகிறார். மத்தேயு 16:18 வாசிக்கும் பொழுது அங்கே இப்படி நாம் வாசிக்கிறோம். இதோ நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஆண்டவர் சபையை கட்டுகிறவர். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை மட்டுமல்ல, சீயோனை கட்டுகிறவர் மட்டுமல்ல, அவர் சபையை கட்டுகிறார். 147 சங்கீதம் 2 வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். நம்முடைய ஆண்டவர் எருசலேமை கட்டுகிறார், நம்முடைய தேசத்தை கட்டுகிறார், நம்முடைய இந்தியாவை கட்டுகிறார், நம்முடைய தமிழ்நாட்டை கட்டுகிறார், நம்முடைய மதுரவாயில் பகுதியை அவர் கட்டுகிறார். ஆம், ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு தேசத்தையும் ஆண்டவர் கட்ட போதுமானவராய் இருக்கிறார். இன்றைக்கு அக்கிரமங்கள் பாவங்கள் அதிகரித்து கொண்டே வருகிற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யார் ஆட்சியில் இருந்தாலும், யார் இருந்தாலும், வந்தாலும் போனாலும், ஒவ்வொரு ஆட்சி மாறிக்கொண்டு இருந்தாலும் பாவங்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே தான் இருக்கிறது. அதற்கு காரணமான காரியங்களுக்கு தண்டனைகள் அதிகம் ஒருபுறம் கொடுத்து கொண்டு இருந்தாலும், நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் காலத்திலும், லோத்தின் காலத்தில் நடந்தது போல இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாத்தான் ஒரு பக்கம் இன்னும் கொஞ்ச காலம்தான் உண்டு என்று சொல்லி பாவங்கள் அதிகமாய் பெருகவும், அதிகமாய் இதோ குடும்பங்களை இடித்து கொண்டும், அவன் சபையை இடித்து கொண்டும், பலவிதத்தில் தேசங்களை இடித்து கொண்டு இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் கட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கட்டுகிற தேவன். ஜீவனுள்ள கற்களாய் ஒரு கல்லின் மேல் மறுக்கல் வைத்து அவர் கட்டுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் கட்டுகிறவராக அவர் செயல்படுகிறார். இன்றைக்கு எந்த காலத்திலும் இல்லாத விதத்திலே பிள்ளைகள் குடும்பத்தில் பெற்றோருக்கும் மற்றவர்களுக்கும் கீழ்ப்படியாத ஒரு காலத்திலே போய்கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காலத்தில் குடும்பங்களில் இன்னும் பார்த்தால் கணவன் மனைவிக்கிடையே சரியான உறவுகள் இல்லாமல் அங்கேயும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இடிப்பை அவன் கொண்டு வருகிறான், இடித்து போடுகிறான், குடும்ப வாழ்க்கை இடிக்கிறான், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே இருக்கிற உறவை இடிக்கிறவனாக இருக்கிறான். இப்படி பல விதத்தில் சாத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். 3 விதங்களில் ஆண்டவர் இதோ அவர் கட்டுகிறவராக இருக்கிறார். ஒன்று, இடிந்து போனதை ஆண்டவர் கட்டுகிறவராய் இருக்கிறார். 2வது, புதியவைகளை எதிர்பாராத காரியங்களை அவர் கட்டுகிறவராக இருக்கிறார்.
மூன்றாவதாக நம்முடைய ஆண்டவர் கெட்டவே முடியாது என்கிற காரியத்தை கெட்டுகிறார். அவ்வளோதான், இது ஆரம்பிச்சிட்டேன், என்னால் முடிக்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய காரியத்தையும் ஆண்டவர் கட்டுகிறவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மிலே நற்கிரியை தொடங்கினவர் அதை செய்து முடிக்கும் வரைக்கும், அவருடைய நாள் வரைக்கும் நம்மை அவர் கட்டுகிற தேவனாக ஆண்டவர் இருக்கிறார். நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று சொல்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஜீவிக்கிற ஆண்டவர். ரூத்தில் இப்படி வாசிக்கிறோம், இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த அந்த 2 பேரை போல, லேயாளை போல, ராகேலை போல, இதோ உன் வீட்டுக்கு வருகிற உன் மனைவியை கொண்டு நான் உன்னை கட்டுவிப்பேன் என்று சொல்லி போவாசை நோக்கி அப்படி ஊரார், இதோ ரூத்தை கொண்டு உன் வீட்டை கட்டுவேன் என்று சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் கட்டுகிறவர். இதோ ரூத்தின் வாழ்க்கை அது இடிந்து போன ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும், ஆண்டவரை அறியாத தேசத்தில் இருந்த அவள் ஆண்டவர் மேலே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வந்தபோது தேவன் அவளை கொண்டு போவாசி குடும்பத்தை கட்டுகிறதையும் அவளுக்கு மறுவாழ்வு கொடுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆகையினால் நம்முடைய ஆண்டவர் அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையின் முடிந்தது என்று சொல்லுகிற எந்த நிலைமையில் இருந்தாலும், எனக்கு வயதாகிவிட்டது, எனக்கு நோயாகிவிட்டது, எனக்கு பிரச்சனையாகிவிட்டது, எனக்கு சோதனை மேல் சோதனை, இனி நான் முன்பு இருந்த நிலையை பெற முடியாது, என் வாழ்க்கையில் மேன்மையடைய முடியாது, உயர்வடைய முடியாது என்று சொல்லி எந்த நிலையில் இருந்தாலும் கட்டுகிற தேவன் அவர் நம்மை கட்டி எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர் கட்டக்கூடியவர். ஆம், அவர் சபையை கட்டக்கூடியவர். நம்முடைய புன்னை கிளை சபையை அவர் கட்ட போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கட்ட அவர் போதுமானவராய் இருக்கிறார். மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சாத்தான் நம்மை பார்த்து நகைக்கிற நிலையில் நம்முடைய வாழ்க்கை விழுந்து கிடந்தாலும் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். வேதம் இப்படி சொல்கிறது. அங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். கர்த்தர் நம்மை கட்டுகிற தேவன். நாம் இருளிலே உட்கார்ந்திருந்தாலும் நம்மை அவர் வெளிச்சத்தில் கொண்டு வரக்கூடிய ஆண்டவர். ஆகையினாலே இந்த காலை வேளையில் அவன் வேலை உடைக்கிற வேலை, சாத்தானுடைய வேலை இன்னும் கொஞ்ச காலம் உண்டு என்று சொல்லி தேவ ராஜ்யம் கட்டப்படுவதை உடைக்கிற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அரசாங்கங்கள் வழியாய் செய்து கொண்டிருக்கிறான். இந்த எஃப்சிஆர்ஏ இந்த காரியங்கள் நிமித்தமாக எப்படியாவது சிறுபான்மையினரை அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒடுக்கி எப்படியாவது இடித்து போட வேண்டும், இவர்கள் வாழ்க்கையை இதோ மலரச் செய்யக்கூடாது என்று சொல்லி பல விதத்தில் இடிக்க முயலலாம். ஆனால் ராஜாதி ராஜா, இதோ அவர் பரலோக ராஜ்யம் சௌயமாக இருக்குன்னு சொன்ன ஆண்டவர் நமது அரசாங்கத்தின் ராஜாதி ராஜாவாய் என்னென்றைக்கு வீற்றிருக்கிற அவர் நம்மை கட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் சாத்தான் அவன் இடித்து கொண்டே இருப்பான், அவர் கட்டி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. பரலோகம் செல்லும் வரைக்கும் இந்த சாத்தானுடைய வேலை இந்த பூமியில் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நாம் இதோ அவருக்குரிய காரியத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். வேதத்தில் 2 பேர் கட்டினார்கள். அதை சுருக்கமாய் உங்களோடு கூட பேச ஆசிக்கிறேன். ஒருவன் மதிலை கட்டினான், இன்னொருவன் பலிபீடத்தை கட்டினான். வாசிக்கேட்ட 2 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் நாம் எலியாவை குறித்து பார்த்தோம். எலியா அவர் என்ன பண்ணான்? பலிபீடத்தை கட்டினான். 2 நாளாகமும் 32:5 வாசிக்கிறோம். அங்கே எசேக்கியா ராஜா மதிலை கட்டினான். 2 நாளாகமும் 32:5 முதலாவது வாசிங்க. அவன் திடன் கொண்டு இடிந்து போன மதிலையெல்லாம் கட்டி வெளியிலுள்ள மற்ற மதிலையும் கொத்தளங்களையும் உயர்த்தி கோட்டையை பலப்படுத்தினான். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், எசேக்கியா ராஜா அவன் எருசலேமில் அந்த மதில்களை எல்லாம் கட்டி மற்ற வெளியில் உள்ள மதில்களையும் கொத்தளங்களையும் அவன் உயர்த்தி அந்த கோட்டையை பலப்படுத்தினான். வெளியின் மதிலை கட்டினான் என்று சொன்னால்
சுற்றிலும் இருக்கிற ஒரு வீட்டுக்கு எப்படி மதில் ஒரு நல்ல பாதுகாப்பாய் இருக்கிறதோ அதை போல அவன் அந்த எருசலேமை சுற்றி அந்த மதிலை அவன் கட்டி எழுப்புகிறதை பார்க்கிறோம். அது ஒரு பாதுகாப்பை, ஒரு ஆசீர்வாதமான பாதுகாப்பை நமக்கு கொடுக்கிறது. தேவ ஆசீர்வாதத்தை நாம் ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிற ஆண்டவர் நம்மை சுற்றி இருக்கும்போது நமக்கு பாதுகாப்பு உண்டு. வேதத்தை நாம் பார்க்கிறோம், எலிசாவின் நாட்களில் அங்கே சீரிய படை வந்து அவனை சூழ்ந்து கொண்ட நேரத்தில் எலிசாவுடைய வேலைக்காரன் ஐயோ அவ்வளவுதான் என்று சொல்லி கதறுகிறான். ஆனால் எலிசா சொல்கிறான், போய் பார் என்று சொல்லி வெளியே போன போது அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் அங்கே எலிசாவை சுற்றிலும் இருந்ததை 2 ராஜாக்களில் நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் வெளி மதிலை எப்படி எசேக்கியா கட்டினாரோ அதே போல நம்மை சுற்றிலும் அவர் இதோ மதிலாக, நம்மை சுற்றிலும் அவர் ஆசீர்வாதமான ஒரு பாதுகாப்பாய் இருக்கிறார். உன் அலங்கத்திற்குள்ளே சமானம் உண்டாக, நம்மை சுற்றிலும் தேவன் ஒரு அலங்கமாக இருக்கிறார். நெகேமியாவின் நாட்களில் எருசலேம் அலங்கம் கட்டப்பட்டது போல கர்த்தர் நம்முடைய மதில்களை அவர் கட்டுகிறவராக இருக்கிறார். இதோ மதில்களை இடித்து போடுகிற அநேக சத்துருக்கள் எழும்பலாம், நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிற, பாதுகாப்பை கெடுக்கிற அநேகர் எழும்பலாம். ஆனால் நம்முடைய தேவன் அவர் மதிலை கட்டுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு அழகு சேர்க்கக்கூடிய ஒன்றாக அந்த மதில்கள் இருப்பது போல நமக்கு ஆண்டவர் ஒரு பாதுகாப்பான மதிலாக, ஒரு ஆசீர்வாதமாக அவர் இருக்கிறார். 1 ராஜாக்கள் 18:30 நாம் இவ்விதமாய் வாசித்தோம். அப்பொழுது எலியா தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். தகர்க்கப்பட்ட பலிபீடம் செப்பனிடப்பட்டது. முதலாவது இடிந்து போன மதிலை எசேக்கியா கட்டினான். இங்கே 2வது பார்க்கிறோம், தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடம். நமக்கு எல்லாம் தெரியும், இதோ பகலெல்லாம் பாகால் திகுதரிசிகள் கதறி கதறி கூப்பிட்டு பார்த்தார்கள், பாகால் வரவே இல்லை. அந்தி சாய்ந்த நேரத்தில் அங்கே இந்த எலியா செய்கிற காரியம், அவன் சகல ஜனங்களை கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு அங்கே செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்து என்னை கேட்டள்ளும் என்று சொல்லி அவன் கூப்பிட்ட போது ஆண்டவர் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அங்கே அந்த பலியை ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆம், தகர்க்கப்பட்ட இந்த பலிபீடம் செப்பனிடப்பட்டது எதை காட்டுகிறது? நாம் ஒவ்வொருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை, ஆவிக்குரிய வாழ்வை அது விளக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு இதோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படியாய் இருக்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தகர்க்கப்பட்ட பலிபீடம் என்று சொன்னால் அது மனிதனுடைய இருதயத்தை குறிக்கிறது. இன்றைக்கு நம்முடைய மனிதனுடைய இருதயமாகிய பலிபீடம் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வெளியே யாரும் பார்க்க முடியாத காரியம். ஒருவேளை வெளியே இருக்க மதில் இடிந்து கிடந்தால் மற்றவர்கள் பார்க்க சொன்னார்கள், உன் மதில் என்ன இப்படி இடிந்து கிடக்கிறது? இது உன் வீட்டுக்கு பாதுகாப்பு இல்லையே, பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லையே, முதல்ல மதிலை கட்டு, முதல்ல சோரை கட்டு அப்படின்னு சொல்லி மற்றவங்க ஆலோசனை சொல்லுவாங்க. ஆனால் தகர்க்கப்பட்ட பலிபீடமாகிய நம்முடைய இருதயமாகிய பலிபீடம் உடைந்து கிடந்தால் மற்றவர்களுக்கு அது தெரியாது. ஆனால் ஆண்டவர் அறிந்திருக்கிறார், நாம் அதை அறிந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளி மதில்கள் இடிந்து கிடந்தால் மற்றவர்களுக்கு தெரியும். உள்ளான இதோ அந்த பலிபீடம் இடிந்து கிடந்தால் கர்த்தர் இதோ அதை பார்க்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஜெப பலிபீடம் எப்படி இருக்கிறது? நம்முடைய வேத வாசிப்பாகிய பலிபீடம் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஆண்டவரை ஆராதனை செய்கிற பலிபீடம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் உபவாசிக்கிற காரியங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் செலவிடுகிற பலிபீடங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எலியா தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டான். இந்த கால வேளையில் தகர்ந்து போன நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை, நம்முடைய உள்ளான பலிபீடத்தை நாம் மீண்டும் செப்பனிடும்படியாக
ஆண்டவர் இந்த கால வேளையில் அழைக்கிறார். இதோ மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இதோ நாம் ஞாயிற்றுக்கிழமையில் இதோ நம்மை போல ஜெபிக்கிறவர்கள் யாரும் இல்லாமல் இருக்கலாம். நம்மை போல ஆலயத்துக்கு வந்து ஆராதிக்கிறவர்கள், நம்மை போல வேதத்தை வாசிப்பவர்கள், நம்மை போல இதோ ஆண்டுடைய பிள்ளை என்று சொல்லி மற்றவர்கள் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய விதத்தில் நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் உள்ளான பலிபீடம் உடைந்து கிடந்து சொன்னால், தகர்க்கப்பட்டிருந்தால் நமக்கும் ஆண்டவருக்கும் எந்த ஒரு தொடர்பு இருக்காதே. அங்கே ஆண்டவர் அந்த பலிபீடத்தில் வந்து அவர் அக்கினியாய் வந்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட போது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆராதித்தார்களே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய இதோ இருதயமாகிய பலிபீடம் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். ரோமர் 12:1 நாம் இப்படி வாசித்தோமே, அங்கே அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். ஆம், ஜீவ பலியாய் நம்முடைய இதோ சரீரத்தை பரிசுத்தமும் இதோ தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டுமே. இன்னைக்கு எந்த அளவுக்கு நாம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதோ நாம் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பரிட்டு இருக்கிறோம். இதோ யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லி நாம் செயல்பட்டு கொண்டிருந்தால் இதோ நம்முடைய ஆண்டுடைய கண்கள் நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறது. மனிதன் முகத்தை பார்ப்பான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறவர். இருதயத்தின் அந்த உள்ளம் திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஆண்டவர் நம்முடைய உள்ளம் என்கிற பலிபீடம் அவருக்கு உகந்ததாக இருக்கிறதா என்பதை அவர் எப்பொழுதும் நோக்கி கொண்டு இருக்கிறார். ஆகினால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அந்த ஒழுங்கின்மைகளையும் எடுத்து போடுவோம். இதோ பலிபீடத்தை, தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை எலியா செப்பரிட்டது போல, ஆண்டவரே என் இருதயத்தில் இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், இதோ மார்க் 7:21 சொல்லப்பட்டிருக்கிற எல்லா மாம்சத்து கிரியைகளை எடுத்து போடுங்க. இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. அந்த இருதயத்தின் எல்லா காரியங்களையும் என்னை விட்டு எடுத்து போடுங்க. பொல்லாத சிந்தைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் சொல்கிற அத்தனையும் என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் எனக்குள்ளே செயல்படுங்க. ஆதியாகமம் 1:2 என்ன வாசிக்கிறோம்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியான ஜலத்தின் மேல் அசைவாடி. பூமி இருந்தது போல நம்முடைய வாழ்க்கை வெறுமையாக, ஒழுங்கின்மையாக, இருளாக இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருந்தால், ஆண்டவரே அன்றைக்கு ஜலத்தின் மேல் அசைவாடிய ஆவியானவர் என் மேலே அசைவாடும். ஆண்டவரே என் குடும்பத்தின் மேலே அசைவாடும், என் வாழ்க்கையின் மேலே அசைவாடும் என்று சொல்லி நாம் கேட்கும்போது தேவன் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளாயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவர் அசைவாடி நம்மை அவருக்கு உகந்த ஒரு பலிபீடமாய் மாற்றுவார். பரிசுத்த ஆவியானவர்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைந்து என்று சொல்வது போல கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். ஆம், அவருக்கு உகர்ந்த ஒரு பலிபீடமாய் நம் வாழ்க்கை மாறும் பொழுது கர்த்தரை ஆராதிக்க நாம் ஓடி வருவோம். கர்த்தரை சமூகத்தில் நிற்க நாம் ஓடி வருவோம். கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தை செலவிட நாம் ஓடி வருவோம். ஆம், நம்மாலே நாம் வீட்டில் ஆராதனை நேரத்தில் இருந்து கொண்டு இருக்க முடியாது. இது கர்த்தருக்குரிய நேரம். ஆண்டவரை எனக்கு கொடுத்திருக்கிற தேவ ஜனத்தோடு சேர்ந்து ஆராதிப்பேன் என்று சொல்லி நாம் ஓடி வர நம்முடைய இருதயம் நம்மை அவருடைய சமூகத்தை நோக்கி இழுக்கும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும்போது வரக்கூடிய அந்த மகிழ்ச்சியை, அந்த சந்தோஷத்தை, இதோ செப்பனிடப்பட்ட அந்த பலிபீடத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவார். நம்முடைய தேவன் நம்மை கட்டி எழுப்புகிறவர், அவர் மதில்களை கட்டுகிறவர், தகர்ந்து போன பலிபீடத்தை கட்டுகிறவர், பரிசுத்த ஆவியானவர் அதை கட்டி எழுப்புகிறவர். இந்த கால வேளையில் ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டும். கடந்த 6 மாதங்களில் நான் உமக்குள்ளே கட்டப்பட்டதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் நான் கட்டப்பட வேண்டும். பலிபீடத்தில் எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது என்ன தகனித்து போகக்கூடாது.
அது சாம்பலாக போயிடுச்சுன்னா அந்த பலிபீடத்தில் எதையும் பலி செலுத்த முடியாது. சாம்பலாக இருந்தால் அது ஒன்றுக்கு உதவாது. என் பலிபீடம் எப்பொழுது உமக்காக ஆண்டவரே அது தகனித்து கொண்டே இருக்க வேண்டும், அது அக்கினியாக இருக்க வேண்டும். இந்த பூமியில் அக்கினி துண்டை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறவரே எனக்குள்ளே ஆண்டவரே உம்முடைய பலிபீடத்தில் அது எப்பொழுதும் பற்றி எரியட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நம் தேவன் நம்மை கட்டுகிறவராக இருக்கிறார். இதோ சாத்தான் இந்த உலகத்தில் மட்டும்தான் நம்மை என்ன பண்ண அழித்து கொண்டே இருக்க முடியும், இடித்து கொண்டே இருக்க முடியும். பரலோகத்தில் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையை அவன் தொட முடியாது. அங்கே ஆண்டவருடைய சமூகத்தில் மகிழ்ந்திருக்கிற நேரமாக இந்த உலகத்தில் சாத்தானால் பல விதத்தில் இடிப்புகள், பல சோதனைகள், இன்னல்கள், வேதனைகள், வியாதிகள் நிமித்தம் பல இதோ இடிப்புகளை நாம் சந்தித்தாலும் என் ஆண்டவர் என்னை கட்டுவார். அவன் இடிப்பான், கர்த்தர் கட்டுவார். அவன் இடிக்க கர்த்தர் கட்ட, அவர் இடிக்க கர்த்தர் கட்ட நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நாம் எத்தனை முறை இடிந்திருந்தாலும், அவனால் இடிக்கப்பட்டிருந்தாலும் மீண்டும் நம்மை கட்டுகிறவர், பாவியை நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவர். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர் நம்மை அவர் மீண்டும் கட்டி எழுப்ப வல்லவராக இருக்கிறார். ஆகையினால் ஆண்டவரே என் வாழ்க்கையை கட்டும். கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீட்டை போல பெரும் காற்று, பெருமழை, பெருமுயல் வந்தாலும் அது அசையாமல் நின்றது போல உம்மிலே நான் கட்டப்பட சாத்தான் ஒருபோதும் என்னை ஜெயமெடுக்காதபடிக்கு நீர் என் வாழ்க்கையை கட்டும் என்று சொல்லி ஆண்டு கருத்தை ஒப்பு கொடுப்போமா? வண்டியில் இருக்கிற அந்த நியூட்ரலை போல, நியூட்ரல் இருந்தால் நம்ம மூவ் ஆகவே முடியாது, நம்ம அப்படியே நிற்போம். ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர்லாம் அப்படி போட்டால் தான் வண்டி போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றும். என் வாழ்க்கையில் இருந்த அந்த நியூட்ரலான அந்த ஆபத்தான நிலை எனக்கு வேண்டாம். நான் அப்படியே இருந்த இடத்துல அப்படியே இருந்துடக்கூடாது. நான் முன்னேறி செல்ல வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே செயல்படும் என்று சொல்லி ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மிலே செயலாற்றுவார். அல்லேலூயா. ஆம், இந்த நாட்களில் நாம் கேட்டவனமாக இந்த FCRA இந்த காரியங்களை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பிசாசு ககனம் கட்டி செயல்பட்டாலும் கர்த்தர் அவளுக்கு மேலாய் கொடியேற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் கட்டுகிறவர். இடிக்க நினைக்கிற சாத்தானின் காரியம் ஒருபோதும் வாய்க்காது. அவர் ஜெயிக்கிறவர். அவர் ஜெய கிறிஸ்து. மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர். இதோ அவருடைய அரசு என்றென்றைக்கும் இருக்கிற அரசு. அவருடைய அரசுக்கு என்னல்ல முடிவில்லை. இந்த உலகத்திற்கு அரசுகள் மாறிக்கொண்டே இருக்கும். முடிவில்லாத ராஜ்யத்தை கட்டுகிற ஆண்டவர், அவர் நம்மை கட்டி எழுப்புவார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? தலை வணங்குவோம். ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீர் எங்களை கட்டுகிறவர், மதில்களை கட்டுகிறவர், எங்களை சுற்றிலும் பாதுகாப்பாக இருக்கிறவர். பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக வருகிற இப்படிப்பட்ட மசோதாக்களை கர்த்தர் நீர் தகர்த்து போடும். எசேக்கியாவுக்கு விரோதமாய் வந்த அந்த ஆண்டவரே எல்லோரையும் நீர் ஒன்றுமில்லாமல் மாற்றினீரே. எசேக்கியா விரோதமாய் வந்த அந்த எல்லா ராஜாவையும் நீர் ஆண்டவரே முறியடித்தீரே. அதே போல ஆண்டவரே எங்களுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலும் எங்களை சுற்றிலும் அரணாய் நீர் இருந்து நடத்தும். எங்களுடைய பலிபீடம் எப்பொழுதும் செப்பிடப்பட்டு உமக்கு உகந்த ஜீவ பலியாக எப்பொழுதும் எங்கள் சரீரத்தையே நாங்கள் படைத்து ஆண்டவரே இதோ பரிசுத்தமும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். நீர் கட்டுகிற தேவன். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையை கட்டுவீராக. அவருடைய ஜெப வாழ்க்கையை, அவருடைய வேத வாசிப்பு வாழ்க்கையை, அவருடைய சாட்சியின் வாழ்க்கையை, ஆண்டவரே அவருடைய ஆராதனை செய்கிற துதி வாழ்க்கையை, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையை, அப்படிப்பட்ட பலிபீடத்தை நீங்க தொடர்ந்து கட்டி எழுப்புங்க அப்பா. நாங்கள் உமக்குள்ள இணைந்து இசைந்து கட்டப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தார். அப்படிப்பட்ட ஆண்டவரே நன்மைகளால் எங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிற பிரயாசம் விருதா என்று வாசிக்கிறோமே. நீர் கட்டுகிற தேவன். ஆகையினால் எங்கள் குடும்பத்தை கட்டும், எங்கள் சபையை கட்டும்,
எங்கள் தேசத்தை கட்டும். நாங்கள் வாழ்கிற ஆண்டவரே இந்த பகுதியை நீர் கட்டி எழுப்பும். எதிராக சாத்தானுடைய எல்லா சூழ்ச்சிகளையும் முறியடிக்க அருள்தாரும். இரட்சகர் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.